ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கனில் உப்பு சேர்த்துட்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 hour மேரினேட் ஆகட்டும். இப்போ 1 hour ஆச்சு, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு வீட்டில் அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்கலை. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி அப்படியே சேர்த்தாலும் ஓகே, இல்லைனா அரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறப்ப இந்த ரெசிபி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, சிக்கன் வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சேர்த்து ஒரு 15 seconds கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், அப்புறம் வீட்டில் அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.